சர்வதேச போலீசாரின் உதவியுடன் நிதியை மீளப் பெற முடியும். 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பில் இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக்கியிருக்கிறது. எனவே அரச கடன் நிலுவையை செலுத்துவதற்காக திரைசேரியால் ஒதுக்கப்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டமை குறித்து கருத்துக்கள் வெளியிடப்படுகின்ற பொழுதே இந்த விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இணைய ஊடுருவல் மூலம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்து அந்த நிதியை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழுவினுடைய சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனுபோல இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே இந்த விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியிலான ஊடுருவல் மூலம் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய மின்னஞ்சல் கணக்கை சட்டவிரோதமாக கைப்பற்றி அதன் மூலம் உயர் அதிகாரிகள் போன்றோ அல்லது அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய விநியோகஸ்தர் போன்றோ வேடமிட்டு இந்த பணப்பரிமாற்றம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் மின்னஞ்சல் ஊடாக ஏதேனும் அவசர பணப்பரிமாற்ற கோரிக்கைகள் வரும்போது அதனை அதே மின்னஞ்சல் மூலம் உறுதிப்படுத்தாமல் நேரடி தொலைபேசி அழைப்பு போன்ற மாற்று வழிகள் ஊடாக அந்த தகவலின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். மின்னஞ்சல் முகவரிகளில் உள்ள எழுத்துக்கள் அல்லது டொமைன் பெயர்களில் உள்ள மிகச்சிறிய மாற்றங்களை கூட அவதானிக்க வேண்டும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணம் சர்வதேச நாடுகளுக்கிடையே பரிமாற்றப்பட்டிருக்கலாம் என்பதனால் இலங்கைக்குள் மாத்திரம் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இன்டர்போல் மற்றும் யூரோபோல் போன்ற சர்வதேச போலீஸ் அமைப்புகள் மற்றும் ஏனைய நாடுகளின் கணினி அவசர பதிலளிப்பு குழுக்களின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் நிதியை மீள பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிறுவனங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது விநியோகஸ்தர்கள் போன்று போலியான மின்னஞ்சல் முகவர்களை உருவாக்கி பணத்தை கோருவதையே இவ்வாறான மோசடிக்காரர்கள் தங்களுடைய பிரதானமான யுக்தியாக பயன்படுத்துகின்றனர். எனவே ஒருவருடைய கணக்கின் பாதுகாப்பு தரவுகளான கடவுச்சொற்கள் அல்லது OTP எண்களை மாற்றுவதற்கு மற்றவர்களுக்கு வழங்குவதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளுக்கு கணக்கு உரிமையாளரை பொறுப்பு கூற வேண்டும். வங்கி அதிகாரிகள் என கூறி யாராவது உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை கோரினால் அவற்றை ஒருபோதும் பகிர வேண்டாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது பரிசு பொருட்கள் கிடைத்துள்ளதாக வரும் போலி செய்திகள் மற்றும் நிறுவனங்களுடைய லட்சணைகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்ற விடயமும் அவரால் வேண்டுகோளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இணையவழி கொடுக்கல் வாங்கல்கள் வசதியானவை என்றாலும் அதன் பாதுகாப்பில் பயனர்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினையும் அவர்கள் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தலாக அந்த விடயம் இன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.